நேத்தோட மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி பயங்கரமா ஜெயிச்சது. லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு சூப்பரா ஜெயிச்சதுன்னு நான் சொல்றேன். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க காரியம் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுதான் பாத்தீங்கன்னா ஓவரா இருக்குன்னு சொல்றேன். நீங்க என்னதான் சிஎஸ்கே தோத்துருந்தாலுமே அந்த ஃபேன்ஸ் பண்ண அட்ரகாசம் இருக்கும் பாத்தீங்களா, அது கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. ஸோ அந்த டைம் என்னதான் தலை ஃபார் த ரீசன்ஸ் ஆனாலுமே அந்த தலை தான் பாத்தீங்கன்னா 2011 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தாரு. 2007 அவர் தான் வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ எப்படி ஆடணும் இந்தியா டீம் எப்படி பயங்கரமா கொண்டு போறோம் அதே தலை தான் நம்மளுக்கு கொண்டு போனாரு. அதை விட்டுட்டு தலை ஃபார் த ரீசன் சொல்லி போய் நீ ஆடிட்டு இருக்கீங்களே, நீங்க இந்த ஃபைனல் வந்து ஜெயிச்சிருக்கீங்களா? ஒரே வாட்டி தான் வந்திருக்கீங்க. இந்த 16 வருஷத்துல என்னதான் பண்ணீங்க நீங்க? சரி, இந்த சீசன் நல்லா ஆறீங்க விட்டு கொடுத்து போனா நேத்து ஜெயிச்சதுக்கு அவ்வளோ சீன் போடுறீங்க நீங்க. உங்களுக்கு முன்னாடி என் தலைவன் ஒருத்தன் எம்ஐன்னு ஒருத்தன் இருக்கான் தெரியும்ல, அவன் உள்ள வந்துட்டான், நீலாம் காலி. எம்ஐக்கு முன்னாடி நீ காலி. எம்ஐ மத்தான் ஃபைனல் வந்தேன்னு வச்சுக்கோ, எம்ஐ நீலாம் கப்பு இல்லை, லாலிபப் தான் உனக்கு கடைசி இருக்குமே. ஸோ ஜெயிச்சிங்கன்னா ஜெயிச்சுட்டு போங்க, ஜாலியாக இருக்கேன். அதை விட்டு தலை ஃபார் த ரீசன், இவர் தான் காரணம் அவர் தான் காரணம் எதுக்கு? ஏன் கடைசியில எல்லாம் இந்தியா தான், கோலியும் இந்தியாக்காக தான் ஆடினாரு, டோனியும் இந்தியாக்காக தான் ஆனாரு. ஏன் என் தலைவர் ரோஹித் சர்மா இந்தியாக்காக தான் ஆனான். அதை விட்டுட்டு எதுக்கு? ஸோ ஏதோ 16 வருஷம் கழிச்சு இப்போதான் பாயிண்ட் டேபிளில் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க, ஜெயிச்சுட்டு போகணும் விட்டா நீங்க ஓவரா ஆடுறீங்க. எம்ஐ எதுக்கு? என் தலைவர் ரோஹித் சர்மா இருக்கான், ஹர்திக் பாண்டியா இருக்கான், உள்ள வந்துட்டான், 2வது இடத்துல இருக்கான், ஃபைனல் மட்டும் வந்துட்டான். உட்கால கடி உங்களுக்கு கப்பு இல்லை, கடைசி இருக்கும் லாலிபப் தான், பாத்துக்கோ.